உடனே ஐநா சபையில யுனெஸ்கோன்னு ஒரு இது ஒன்று இருக்கு. யுனெஸ்கோங்கிறது கல்வி சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இது சரிதான், உலகத்துல எல்லாரும் சகிப்புத்தன்மையோட இருக்கணும், ஒருத்தர் மொழி இன்னொரு மொழியை திணிக்க கூடாது, அந்த சுட்டுக்கொண்ட நாளை என்ன பண்ணலாம், உலக தாய்மொழி நாளா கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து 1999 ஆண்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, உலக தாய்மொழி நாள் ஒன்று அறிவிச்சு அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் உறுதிமொழி எடுப்பாங்க, நாங்கள் எங்கள் தாய்மொழியில தான் படிப்போம், யார் மீது இன்னொரு மொழியை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், திணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியா எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த பங்களாதேஷ்ல நடந்தது கூட நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் அங்கேயாவது 1952, இங்கே 1938 அது மாதிரி சண்டை வந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, இந்தி மொழி இருக்குல்ல, அங்கே எப்படி உறுதிமொழியை வந்து வங்காள மக்கள் மேலே திணிக்கிறாங்களோ, அது இந்தி மொழியை நீ படிச்சான்னு கட்டாயப்படுத்தி என்ன பண்ணாங்க, சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க.